MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. South India's #1 travel brand. அமித்ஷா அவர்களுடைய வருகை குறிப்பா அவருடைய பேச்சே பொய் நிறைந்தது அப்படின்னு ராசா அவர்கள் சொல்றாரு. வேற என்ன சொல்லுவாங்க, இப்ப டாஸ்மார்க் ஊழல் வழக்கு போட்டிருக்கோம், ஊருக்கே தெரிஞ்ச ஒரு ஊழல். ராசா பொய்ன்னு தான் சொல்லி அவனை உண்மை நான் சொல்ல முடியும். அதிமுக ஆட்சி காலத்துல அது நடந்ததுன்னு பேசுறாங்க இல்லையா? நீ திரும்பியா இல்லையா தான் கேள்வி. திமுகவினுடைய வாக்குறுதிகள்ல 10% தான் நிறைவேற்றப்பட்டிருக்கு, 90% நிறைவேற்றப்படலன்னு திரு அமித்ஷா அவர்கள் கூற்றம் முன்வைக்கிறாரு. ஆனா ராசா அவர்கள் விவாதத்துக்கு வர சொல்லுங்க தயாரான்னு கேட்கிறார். ராசாவிற்கு என்னுடைய சவாலை ஏற்றுக்கொள்ள திராணி இருந்தால் அவர் அமித்ஷாவையே கூப்பிட்டு ஒரு சாதாரண ஒரு அரசு ஊழியருக்கு பதில் சொல்லுங்க, அப்புறம் பேசுங்க. தமிழ் மொழியில பேச முடியலன்னு எனக்கு வருத்தமா இருக்கு அப்படின்னு அமித்ஷா அவர்கள் பேசுறாரு. ஆனா கீழடி ஆய்வறிக்கை ஏற்க ஏன் மறுக்கிறீங்க? இந்தியாவில் இருந்த பிரதமர்ல எந்த பிரதமர் உலகத்திலேயே மூத்த மொழி தமிழ் மொழின்னு சொன்னாங்க? ஆனா அமித்ஷா அவர்கள் சமஸ்கிருதம் தானே மூத்த மொழின்னு சொல்றாங்க. அகழ்வாராய்ச்சி பண்றோம், அது ஆவணப்படுத்தணும், உலக அளவில் பார்வைக்கு வைக்கப்படும். பேப்பர் சப்மிட் பண்ணும்போது தம்பி இந்த ஃபார்மெட்ல கொடுக்காதப்பா, இந்த ஃபார்மெட்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கறாருன்னா அந்த தீசிஸை ரிஜெக்ட் பண்றாருன்னு அர்த்தம் இல்ல. நீங்களே சொல்லி அதை ஹெல்த்தியான டிஸ்கஷனுக்குள்ள கொண்டு வந்து அந்த டிஸ்கஷனை தான் அந்த உலகம் முழுக்க மோடி அவர்கள் தமிழ் குறித்து பேசுறாருங்கும் போது இது செய்ய முடியாது. நீங்க சொன்ன அந்த ஆரோக்கியமான அந்த கம்யூனிகேஷனை தான் இவங்க அரசியல் அறிப்புக்காக அரசியலாக்கிட்டாங்க. ஆய்வு பண்றது இங்கதான் சார். அது எப்படி சார் அவங்க அரசியலாக்க முடியும்? சரஸ்வதி நாகரிகத்துக்கு நீங்க நிதி ஒதுக்குறீங்க, சமஸ்கிருதத்துக்கு நிதி ஒதுக்குறீங்க, இல்லாததுக்கெல்லாம் பண்றீங்க, தமிழுக்கு ஏன் பண்ணல? ஏங்க அதை கேட்கறவங்களுக்கு சத்தியமா அறிவே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். சமஸ்கிருதத்துக்கு அதிக நிதியா, தமிழுக்கு அதிக நிதியா? செத்து போன மொழி சாமி, ஐசியூல இருக்கு சாமி. எப்ப பாரு காசு காசு காசுன்னு நீங்க எத்தனை ஆயிரம் கோடி வேணா சொல்லுங்க சார், சமஸ்கிருதத்துக்கு அதை விட ₹1 அதிகமா இருக்கு சார். இருந்துட்டு போட்டோம், அந்த வைத்தறிச்சல் தான் தமிழை வளர்க்க போதா? அப்படி வைத்தறிச்சல் ஐயோ சமஸ்கிருதத்துக்கு அதிகம். கீழடி ஆய்வு அப்படின்றது எப்போ ஏற்கப்படும்? ஆய்வறிக்கை அப்படின்றது கீழடிக்கு முதல் கட்ட ஆய்வுக்கு பணம் ஒதுக்குறது யாருங்க? அமித்ஷா அவர்களுடைய வருகையோ மோடி அவர்களுடைய வருகைக்கோ நாங்கள் பயப்பட போறதில்லை. அவங்களுடைய வருகை அதிகரிக்க அதிகரிக்க திமுகவினுடைய வெற்றி இன்னும் ஊர்ஜிதப்படுத்தப்படும், பலம் அதிகமாகும். நான் என்ன கேட்குறேன், உனக்கு தான் பயமே இல்லையா சாமி? ஏன் பிஜேபி கூடி எத்தனை கடந்து கதறி துடிக்கிறீங்க? இன்னைக்கு நம்மோட பாஜகவை சேர்ந்த திரு அஸ்வத்தாமன் அவர்கள் இணைஞ்சிருக்கார். அவர்கிட்ட நிறைய விஷயங்களை பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். முதல்ல உங்களுடைய அந்த முன்னெடுப்புக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். தமிழ் ஏஐ அது குறித்து 2 வார்த்தை. ஆங்கிலம் தவிர்த்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோடைய நாலேஜ் பேஸ், அதாவது இப்போ நீங்கள் பார்க்குற எல்லா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் சாட்ஜிபிடியாக இருக்கலாம், குரூக்காக இருக்கலாம், ஜெமினியாக இருக்கலாம், எல்லாமே நாலேஜ் பேஸ் இங்கிலீஷில் தான் சேவ் ஆயிருக்கு. ஆங்கிலம் தாண்டி வேறொரு மொழியில் இன்றைக்கு செயற்கை நுண்ணறிவோடைய அந்த நாலேஜ் பேஸ் வருதுன்னா தமிழில் வருது. அது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமையான ஒரு விஷயம். செயற்கை நுண்ணறிவு இந்த உலகத்தை ஆளப்போகிறது என்று சொன்னால் அந்த செயற்கை நுண்ணறிவை நம்முடைய தமிழ் ஆள வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கம். அதனால் இது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு முழுமையாக ஒரு ஆப்பாக வரும் பொழுது இப்போ துவக்க விழா மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் மற்றும் மலேசியாவிலேருந்து லண்டன்லேருந்துலாம் வராங்க, இது துவங்கி வைக்கிறாங்க. இது ஆப்பாக கிடைக்கிறதுக்கு ஒரு வருஷம் ஆகும். அது ஆப்பாக வந்ததற்கு பிறகு யூசர் எண்டில் ஃப்ரீ. நீங்கள் தமிழ் சம்மந்தப்பட்ட எந்த விஷயத்தையுமே இந்த ஏஐ மூலமாக கேட்டுக்கொள்ள முடியும். ஒரு தொல்காப்பிய பாடலையோ அல்லது ஒரு புறநானூற்று பாடலையோ ஒரு கருத்தை மேற்கொண்டு நீங்கள் ஒரு சைட்டேஷனாக நீங்கள் வாங்கிக்க முடியும். ஒரு கவிதையோ இல்லை நீங்கள் எழுதுகிற எழுத்துக்கள்லையோ இலக்கண பிழையோ அல்லது எழுத்து பிழையோ இருந்தால் இதை சரி பண்ணி கொடுக்கும். இன்னும் சொல்ல போனால் இப்போ நீங்கள் மீடியாவில் இருக்கீங்க, நீங்கள் இன்னொரு நெறியாளர் உங்கள் நிறுவனத்தில் வேலைக்கு எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்முடைய தமிழ் ஏஐ அந்த கேள்விகளை கேட்டு அதுவே இன்டர்வியூ எடுத்து உங்களுக்கு தகுதியான நபரையே தேர்வு செய்து தர முடியும். எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கு தமிழ் எழுத்துக்கள் பரிச்சயம் இல்லாத ஒரு தலைமுறை உருவாகி கொண்டிருக்கிறது. தமிழ் எழுத்துக்கள் தெரியல. அவங்க நாளைக்கு நம்முடைய தமிழர் வாழ்வியலையோ தமிழர் அறிவியலையோ தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாளைக்கு ஏதோ ஒரு ஏஐ தான் கேட்பாங்க. அந்த ஏஐ ஆங்கிலேயர்கள் கையில், அதாவது மீன்ஸ் வெஸ்டர்ன் கையில் இருக்கும்பொழுது அவங்க ஏதாவது போய் சொல்லலாம். தமிழை விட ஆங்கிலம் மூத்த மொழி, நாளைக்கு ஏதாவது ஒரு ஏஐ போய் சொல்லி அதை 4 பேர் நம்பிட்டாங்கன்னா நம்முடைய தமிழை அடுத்த கட்டத்திற்கு நாம் எடுத்து செல்வதற்கும் நம்முடைய தமிழின் பழமையை, நம்முடைய அறத்தை, அறம் சார்ந்த வாழ்வியலை பாதுகாப்பதற்கும் இது முக்கியமான தேவையாக இருக்கிறது. தவிரவும் இந்தியாவிலேயே தயாரிக்கப்படுகிற ஒரு முதல் ஏஐ, அதாவது ப்ரீ ட்ரெயின்டு மாடல்ஸோ இல்லை டூல்ஸோ எதுவுமே எடுத்துக்காமல் நம்ம முழுமையாக
இந்தியாவிலேயே இண்டிஜினியஸாக பண்ணுற ஒரு ஏஐ. திரு அமித்ஷா அவர்களுடைய மதுரை வருகை எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்குறீங்க? என்ன தேர்தல் நெருங்கிக்கிட்டே இருக்கு? இல்லை சார், நாங்கள் எல்லா அரசியல் நிகழ்வுமே முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்குறோம். எங்களுடைய மிக பெரும் தலைவராக இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்களுடைய வருகை எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய உத்வேகத்தை தருகிறது. அவங்க ஒவ்வொரு முறை வரும்பொழுதும் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய உத்வேகத்தை தருகிறது. நரேந்திர மோடி அவர்களும் சரி, அமித்ஷா அவர்களும் சரி, தொடர்ந்து தமிழகத்திற்கு வருவதையே விரும்பி கொண்டிருக்கிற ஒரு தலைவர்களாக இருக்கிறார்கள். எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் அவர்கள் தமிழகத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ ராமேஸ்வரத்தில் உங்களுக்கு தெரியும், உலகத்தினுடைய அந்த தூக்கு ரயில் பாலம், அதை நம்ம நரேந்திர மோடி அவர்கள் நாட்டிற்காக அர்ப்பணித்தார். இப்பொழுது அமித்ஷா அவர்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு வந்து தரிசனம் முடித்துவிட்டு எங்களுடைய மாநிலம் தழுவிய மண்டல் தலைவர்கள் வரையிலான எங்களுடைய நிர்வாகிகளை சந்தித்து விட்டு சென்றிருக்கிறார். இது தேர்தலுக்கானதா என்று கேட்டால் தேர்தலுக்கானது என்று சொல்ல முடியாது. தமிழகம் வருவது எங்களுடைய தலைவர்களுக்கு பிடித்திருக்கிறது. குறிப்பாக நேற்று அண்ணாமலை அவர்களுடைய பெயர் உச்சரிக்கும் போது அப்படி ஒரு ஆக்ரோஷமான ஒரு ஆரவாரம், எழுச்சி அப்படின்றது, அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? ஒரு நிமிஷம் அமித்ஷா அவர்களே ஸ்டன் ஆகி பார்த்துட்டு இருந்ததெல்லாம் ஸ்டன் ஆகல, சந்தோஷமாக தானே பார்த்தாங்க. நீங்கள் சந்தோஷமாக பார்த்தாங்க. இது எப்பயுமே நடக்கிற ஒரு விஷயம்தான். அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு கிரேட் ஃபாலோயிங் இருக்குது, ஒரு கேட்டின் ஆஃப் ஃபாலோயிங் இருக்குங்கிறது யாராலையுமே மறுக்க முடியாது. கட்சிக்குள்ளேயும் சரி, கட்சிக்கு வெளியிலையுமே சரி. அது ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம்தான். பிஜேபியினுடைய தலைவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு ரிசப்ஷன் இருக்குது அப்படின்னும் போது அது ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். எல்லோருக்குமே ஒரு சந்தோஷமான விஷயமாகத்தான் இது இருக்க வேண்டும், இருக்க முடியும். இப்போ அண்ணாமலை அவர்கள் விலகிய பின் நயினார் நாகேந்திரன் அவர்கள் பொறுப்புக்கு வந்த உடனேயே மத்திய அமைச்சராலாம் பொறுப்பு வழங்கப்படும் அப்படின்லாம் பேசப்பட்டுச்சு. அப்படி ஆனால் எதுவுமே நடக்கலை அப்படின்ற மாதிரி இருக்கு. இல்லை, விலகல் அப்படின்னு சொல்ல முடியாது, மாற்றம் சொல்லாமா? அது என்ன வார்த்தையில் காயின் பண்ணுறது? நானும் கேட்குறேன். இது நிறைய பேர் குழப்புறாங்க பாஜகலே. என்ன வார்த்தைன்னு சொல்லிடுங்களேன். பீரியடு முடிஞ்சிருச்சு, அப்போ மாற்றப்பட்டா நீட்டிப்பு தரப்படவில்லை. அதுதான், இதுதான் உண்மை, வார்த்தை இல்லை. இல்லை, அப்போ மாற்றப்பட்டார்னு சொல்லலாம் இல்லையா? அந்த மாற்றப்பட்டார் சொல்லலாம், விலகல் சொல்ல முடியாது. மாற்றப்பட்டார் சொல்லலாம், தப்பு கிடையாது. ஆனால் டெக்னிக்கலாக என்ன அப்படின்னு சொன்னால், பீரியடு முடியுது. ஒரு மாநில தலைவருக்கான அந்த பீரியட் அப்படிங்கிறது 3 வருஷம். ஒரு மாநில தலைவருக்கு 2 முறை அந்த பீரியடு தரப்படலாம் என்பது விதி. தரப்பட வேண்டும் என்பதில் தரப்படலாம். இந்த முறை 2வது முறையிலான அந்த நீட்டிப்பு அவருக்கு தரப்படலை. வேறு சில பதவிகள் அவருக்கு வழங்கப்பட்டால் கட்சியினுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு அது மிகப்பெரிய பயன்பாடாக இருக்கும் என்று கட்சியும் நினைக்கிறது, அவரும் நினைக்கிறார். இல்லை, இதில் முன்னவர்களுக்கெல்லாம் உடனே வெளியே வந்த உடனேயே பொறுப்புகள்லாம் கொடுக்கப்பட்டுச்சு. ஆனால் ஏன் அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு தாமதம் இருக்குது அப்படின்ற கேள்வியெல்லாம் உங்கள் கட்சியிலே இருக்கு இல்லையா? இல்லை, அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா, முருகன் அவர்கள் மாநில தலைவராக இருந்து அண்ணாமலை அவர்கள் வந்த உடனேயே அவருக்கு அமைச்சர் பதவி தரப்பட்டது. அதற்கு முன்பாக தமிழிசை அவர்கள் தலைவராக இருந்து கவர்னராக போன உடனே முருகன் அவர்கள் வந்தாங்க. அதாவது தலைவர் முடிந்து அவருக்கு உடனடியாக கவர்னர் கிடைச்சது. இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணிட்டு நம்ம இல்லை உடனே அண்ணாமலை அவர்களுக்கு எதுவும் தரப்படவில்லையே அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அதற்கு முன்பு இருந்த தலைவர்கள் அவங்களுக்கு உடனடியாக அந்த மாதிரி அந்த பதவியும் தரப்படவில்லை. இன்ஃபேக்ட் பொன்னார் அவர்கள் தேர்தலில் வெற்றி பெற்றார், எம்பியாக மாறினார். எம்பியாக மாறி அவர் அமைச்சர் பதவி தரப்பட்டதனால இன்னொரு தலைவருக்கான தேவை ஏற்பட்டதை ஒழிய தலைவர் பதவியிலிருந்து மாற்றப்பட்டதனால் அவருக்கு அமைச்சர் பதவி தரப்படவில்லை. இந்த 2 கோஇன்சிடென்ஸும், அதாவது முருகன் அவர்களுக்கு தரப்பட்ட இணையமைச்சர் பதவியும் தமிழிசை அவர்களுக்கு தரப்பட்ட கவர்னர் பதவியும் பார்க்கும் பொழுது கம்பேர் பண்ணிவிட்டு இது பிஜேபியோடைய ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர் போல் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு கேட்குறாங்க. இப்போது அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு ஹைப்போதெட்டிக்கலாக சொல்கிறேன், அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு தேசிய பொறுப்பு தரப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி கட்சி முடிவு பண்ணியிருக்குன்னு வச்சுக்கோங்க. பட் சொல்கிறேன், ஹைப்போதெட்டிக்கலாக சொல்கிறேன். அது அமைச்சர் பதவியாக கூட இருக்கலாம், அல்லது தேசிய பதவியாக இருக்கலாம், என்ன பதவின்னு எனக்கு தெரியல. ஒருவேளை ஒரு தேசிய பொறுப்பு அப்படின்னு சொன்னால் தேசிய தலைவர் நியமிக்கப்பட்டதற்கு பிறகு தான் அந்த பொறுப்பை தர முடியும். அதுதான் புரோட்டோகால். தேசிய தலைவர் இல்லாமல் ஒரு தேசிய பூச்சாரோ இல்லை ஏதோ ஒரு பொறுப்பு தர முடியாது.
இது இப்போ புரோட்டோகால் படி தர முடியாது. இப்பொழுது நட்டா அவர்கள் அமைச்சராக இருக்கிற காரணத்தினால அவங்க வந்து தேசிய தலைவராக ஒரே நபர் 2 பொறுப்பில் இருக்க முடியாது. இப்போ வந்து தமிழ்நாட்டில் ஒரு தலைவர் இருக்காங்க, அவங்க வந்து ஒரு அமைச்சராக மாறுறாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க தலைவர் பதவியை வகிக்க முடியாது. அதே மாதிரி தான் தேசிய தலைவருக்கும். இப்போது தேசிய தலைவர் அட் ப்ரெசண்ட்டு இல்லை. இப்போ தேசிய தலைவர் அறிவிக்கப்பட போகிறார், புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட போகிறார். அதற்கு பிறகு தான் இவருக்கு தர முடியும். இதுதான் ஆக்சுவலாக இருக்கிற பிரச்சனை. அதனால் தராமல் விட்டுட்டாங்களே, முன்னாடி இருந்தவங்களுக்கு தந்தாங்க இவங்களுக்கு தரலையே, அப்படி எதுவும் இல்லை. அவரை சரியாக பயன்படுத்தி கொள்ளுவோம் என்று நாங்கள் சொல்லலை, தமிழகத்தில் இருக்கிற பாஜக தலைவர்கள் சொல்லலை, அமித்ஷா அவர்களே சொல்லியிருக்கிறார். அதற்கு பிறகு அதில் வந்து வெறும் அதில் ஒரு டிஸ்கஷனுக்கு தேவை இருப்பதாக நான் கருதவில்லை. இப்போ நேற்று அமித்ஷா அவர்களுடைய வருகை, குறிப்பாக அவருடைய பேச்சே வந்து பொய் நிறைந்தது அப்படின்னு ராசா அவர்கள் சொல்கிறாரு. வேறு என்ன சொல்லுவார் பாவம், வேறு என்ன சொல்லுவாங்க? இப்போ டாஸ்மார்க்கு ஊழல் வழக்கு போட்டிருக்கோம். ஒரு குவார்ட்டருக்கு 10 ரூபாயிலேருந்து 30 ரூபா அதிகமாக வாங்கினாங்கன்னு தமிழ்நாடு எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் திமுக என்ன சொல்லணும், என்ன சொல்ல முடியும்? நீங்களாக இருந்தால் கூட என்ன சொல்லுவீங்க? பழி வாங்கும் நடவடிக்கை தான் சொல்லி ஆகணும். ஊருக்கே தெரிஞ்ச ஒரு ஊழல். அப்போ திமுக பற்றின உண்மைகளை அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்கிறார். ராசா பொய்ன்னு தான் சொல்லி ஆகணும். உண்மை நான் சொல்ல முடியும்? உண்மைன்னு சொல்லிட்டு கட்சி விட்டு வெளில வர முடியும்? இல்லை, 10 ரூபா வாங்கினது அப்படின்னு பேசினா அதிமுக ஆட்சி காலத்தில் அது நடந்ததுன்னு பேசுகிறாங்க இல்லையா சார்? அதிமுக உங்களுடைய கூட்டணியில் இருக்காங்க. என்னங்க பிரதர், நான் என்ன சொல்கிறேங்க, இது எத்தனை நாளைக்கு இந்த கேம் விளையாட போகிறீங்க? நீங்கள் ஊழல் பண்ணீங்களா இல்லையான்னு கேட்டால், மிஸ் பக்கத்தில் இருக்கணும் பணம் திருநான்னு சின்ன வயசு கதையிலேருந்தே வரீங்க. நீ திருநியா இல்லையா தான் கேள்வி. இல்லை சார், அதிமுக உங்களோட கூட்டணியில் இருக்கிறனால அதை பற்றி பேச இல்லைங்க, நீங்கள் அதை பற்றி பேசுங்க, நான் வேணான்னு சொல்லலை. ஆனால் எத்தனை நாளைக்கு இதே பேச்சை பேசி திருடர்களை தப்ப வைக்க போகிறீங்க சார்? இப்போது ஒரு ஈடின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது சார். அந்த இடி டிபார்ட்மெண்ட்டில் அதிகாரிகள் இருக்காங்க. அதிகாரிகளுக்கு சம்பளம் கொடுக்குறது நீங்களும் நானும் கொடுக்குற காசு இல்லைங்களா? அவங்க வேலை என்ன? இந்த மாதிரியான ஊழல் வழக்குகளை, மணி லாண்டரிங்க, இந்த மாதிரியான மிகப்பெரிய ஊழல்களை அவங்க தடுக்கணும், அதை வந்து கண்டுபிடிக்கணும், தண்டனை வாங்கி தரணும். இதுக்கு தான் நம்ம வரி பணத்தில் தான் அவங்களுக்கு சம்பளம் போகுது. அவங்க வேலையை அவங்க செஞ்சால் இவ்வளவு அரசியல் விளையாட்டுகளை விளையாடுறோம். அப்போ எப்படி அவங்க வேலையை அவங்க செய்வாங்கன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? இப்போ கேள்வி என்ன, இப்போ திருடு நடந்ததா நடக்கலையா அப்படின்னா, ஆமாம் நடந்தது. நீங்கள் டிஜிட்டல் மெத்தடில் பேமெண்ட் பண்ணுறவங்களுக்கே 20 ரூபா 30 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்காங்க. ஸோ ஆர்கனைஸ்டு க்ரைம் அது. ஏதோ டாஸ்மார்க்கில் இருக்கிறவங்க 10 ரூபா 2 ரூபா சில்லற வாங்கினாங்க அப்படி கிடையாது. இது ஆர்கனைஸ்டு க்ரைமாகவே நடந்திருக்கிறது. இது வெளிப்படையாகவே தெரிந்திருக்கிறது. புரியுதுங்களா? இது வந்து மற்ற ஊழல் மாதிரி கிடையாது. இப்போது 1,76,000 கோடி இந்த 2G விஷயம் வரும்போது அந்த டைமில் சன் டிவி அதை மக்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டுச்சு. சன் டிவி தான் புரிய வச்சுது. அப்போ ஞாபகம் வருங்களா? அப்போல்லாம் 2 பேர் சண்டை போட்டுருந்தாங்க. அவ்வளோ புரிய வைக்கிறதுக்கு கஷ்டப்பட்டுச்சு. என்ன ஸ்பெக்ட்ரம்னா என்னன்னு தெரியாது, 2Gனா என்ன தெரியாது, என்னங்க இது, என்ன காற்றுல என்ன ஏலம், என்ன ஊழல். இந்த டாஸ்மார்க் ஊழலை பொறுத்தவரை நீங்கள் யார்கிட்டையும் போய் எக்ஸ்பிளைன் பண்ணவே தேவையில்லை பிரதர். தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். அப்போது வெளிப்படையான ஒரு ஊழல். இந்த மாதிரி ஊழலில் கூட நம்ம அரசியல் சப்பக்கட்டுகளை எடுத்துகிட்டு வந்து பேசணுன்னா ஊழலுக்கு எதிரான ஒரு டிஸ்கஷனை எப்படி கிரியேட் பண்ண முடியும்? நான் என்ன கேட்குறேன், இன்றைக்கி திமுக இந்த ஊழலை பண்ணுதுங்க, இந்த ஊழலை பற்றி இன்றைக்கி முதல்ல பேசுங்க. நாளைக்கு அதிமுக ஆட்சி வந்து ஒருவேளை அவங்க ஒரு ஊழல் பண்ணுறாங்கன்னா அதையும் பேசுங்கன்னு தான் நான் சொல்கிறேன். இல்லைங்க நீங்கள் அதிமுக ஊழல் பண்ணால் பேசாதீங்க, திமுக ஊழல் பண்ணால் பேசுங்கன்னு நான் சொல்லலையே. ஊழல் யார் பண்ணாலும் பேசுங்க. 0 டாலரன்ஸ் அகென்ஸ்ட் கரப்ஷன். அதுதான் இப்போ நமக்கு நாட்டுக்கு தேவை. கரப்ஷன் ஒழிக்கப்படணும். ஏன்னா உங்கள் பணமும் என் பணமும் அதில் இருக்குது. அவ்வளோதான் விஷயம். இப்போது அமித்ஷா அவர்கள் பேசுகிறதே பொய் தான் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. காரணம் என்ன, திமுகவினுடைய வாக்குறுதிகளில் 10% தான் நிறைவேற்றப்பட்டிருக்கு, 90% நிறைவேற்றப்படலைன்னு திரு அமித்ஷா அவர்கள் ஒரு கூற்றம் முன்வைக்கிறாரு. ஆனால் ராசா அவர்கள் 98.5% முழுமை பெற்றிருக்கு, விவாதத்துக்கு வர சொல்லுங்கள், தயாரான்னு கேட்குறேன். ராசா தயாராக இருந்தால் ராசாவிற்கு என்னுடைய சவாலை ஏற்றுக்கொள்ள திராணி இருந்தால் அவர் அமித்ஷாவையே கூப்பிட்றாரு. அமித்ஷாலாம் நீங்கள் உங்கள் ஆசைப்படலாம். நீங்கள் உங்கள் அளவுக்குலாம் அமித்ஷாலாம் வரமாட்டார். உங்களுக்கு ஆன்மா இருந்தால் நீங்கள் என் கூட வாங்க, முதல்ல எனக்கு பதில் சொல்லுங்கள், நான் கேட்குறேன். இல்லை நீங்கள் வந்து பிஜேபிக்காரர் வரமாட்டேன் அப்படின்னு நீங்கள் பயந்தீங்கன்னா ஜாக்டோ ஜியோ இருக்குல்ல, அங்கேருந்து யாராவது ஒருத்தர் அனுப்புகிறேன். நீங்கள் வந்து ஆசிரியர்களுக்கும் அரசு ஊழியர்களுக்கும் எவ்வளவு வாக்குறுதிகளை கொடுத்துட்டு செய்யாமல் ஏமாத்துறீங்கன்னா அவங்க வந்து கிழிகின்னு கிழிப்பாங்க. அங்கே பதில் சொல்லுங்கள். ஒரு சாதாரண ஒரு அரசு ஊழியருக்கு பதில் சொல்லுங்கள், அப்புறம் பேசுங்க நீங்கள்லாம். அதாவது மைக் இருக்குது அப்படின்லாம் பேசிடக்கூடாது.
மக்களுக்கு நல்லா தெரியும். நீங்கள் என்ன சொன்னீங்க சார்? நான் என்ன கேட்குறேன், கரண்ட்டு பில்லு மாதம் மாதம் கணக்கிடும் முறை சொன்னாங்களா? செஞ்சாங்களா? சொல்லுங்கள். நீங்கள் கரண்ட் பில் கட்டுறீங்கல்ல, அப்புறம் உங்ககிட்டயே ஒரு நிறைவேற்றாத ஒரு வாக்குறுதி இருக்குது. நீங்கள் அரசு ஊழியர்கள்ட்ட 1000 இருக்குது. உலகத்துக்கே தெரியும் பிரதர், முழு பூசணிக்காக சோத்தலை மறைக்கலாம் ட்ரை பண்ணாதீங்க. நீங்கள் உங்களுக்கே தெரியும், ஒருத்தர் 70%, ஒருத்தர் 60ன்னாரு, சிஎம் 80ன்னாரு, அப்புறம் ஒருத்தர் 90ன்னாரு, இப்போ ஆராசா 95ன்ட்டாரு. அடுத்து கொஞ்சம் கூட கூசாமல் வெக்கப்படாமல் 100ன்னு சொல்லுவீங்க. இதெல்லாம் தப்பு. மக்களை அவ்வளோ முட்டால் நினச்சிடாதீங்க. இப்போ தமிழ் மொழியில் பேச முடியலன்னு எனக்கு வருத்தமாக இருக்குது அப்படின்னு அமித்ஷா அவர்கள் பேசுகிறாரு. ஆனால் கீழடி ஆய்வறிக்கை ஏற்க ஏன் மறுக்கிறீங்க? ஏன் தமிழினுடைய தொன்மை தெரிஞ்சிரும் அப்படின்னு பயப்படுறீங்களா அப்படின்னு நான் என்ன கேட்குறேன், நீங்கள் சொல்லுங்கள். இந்தியாவில் இருந்த பிரதமரில் எந்த பிரதமர் உலகத்திலேயே மூத்த மொழி தமிழ் மொழின்னு சொன்னார்? நரேந்திர மோடி அவர்கள். உலகத்தில் இந்தியாவில் எந்த பிரதமர் சமஸ்கிருதத்தை விட மூத்த மொழின்னு சொன்னார்? சார், உலகத்திலே மூத்த மொழின்னு சொல்லிட்டாலே சமஸ்கிருதத்தை விட மூத்த மொழின்னு தானே சார் அர்த்தம்? அமித்ஷா அவர்கள் சமஸ்கிருதம் தானே மூத்த மொழின்னு சொல்கிறார். கிடையாது. தமிழ் தான் மூத்த மொழி. தமிழ் தான் மூத்த மொழி. பிஜேபி நரேந்திர மோடி அவர்கள் ஒரு முறை அல்ல பல முறை இதே வார்த்தையவே சொல்லியிருக்கார். உலகத்திலே மூத்த மொழின்னு சொல்றதுக்கு அர்த்தம் சமஸ்கிருதத்தை விட தமிழ் மூத்த மொழிங்கிறது தான் அர்த்தம். ஆனால் சமஸ்கிருதத்தை விட தமிழ் மூத்த மொழின்னு டைரக்ட் அதே வெர்பேட்டம் ஒரு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொல்கிறாருன்னா அதோட இம்பேக்ட் உங்களுக்கு புரியுதுன்னு நான் நினைக்கிறேன். அதை சொன்ன ஒரு பிரதமர்கிட்ட சார் கீழடியில் நீங்கள் தமிழின் தொன்மை, நான் உங்கள்ட்ட ஓப்பனாக கேட்குறேன், ஐநா சபையில் போய் பேசியிருக்காரு, அமெரிக்காவில் போய் பேசியிருக்காரு, டெல்லியில் முழுமையாக ஹிந்தி படிக்கிற மாணவர்கள் மத்தியில் பேசியிருக்காரு. தயவு செஞ்சு நீங்களாம் தமிழை படிச்சிருங்க. அதாவது உலக மக்கள் உங்கள்கிட்ட இந்தியாவுடைய பெருமை என்னன்னு கேட்டால் உலகத்தினுடைய மூத்த மொழி தமிழ் இந்தியாவில் இருக்குன்னு சொல்லுங்கன்னு சொல்லி பேசினார். எங்கே? ஹிந்தி பேசுகிற ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில். இது எல்லாமே பேசினார். இது எல்லாமே உலக அளவில் ஆவணப்படுத்தப்பட்ட ஒரு விஷயம். இல்லை, அமித்ஷா அவர்கள் பேசியிருக்காரு. அது எனக்கு ஒரு புரிதலுக்காக கேட்குறேன் சார். சமஸ்கிருதத்தை காட்டிலும் சமஸ்கிருதத்தை விட மூத்த மொழி தமிழ் அப்படின்னு அமித்ஷா சொல்லலை, நரேந்திர மோடி அவர்கள் சொல்லியிருக்காரு. சரிங்களா? இதை சொல்கிறதுக்கான கண்டெக்ஸ்ட்டு அமித்ஷா அவர்களுக்கு ஏற்படலை. நேற்று அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மருத்துவத்திலையும் பொறியியல்லையும் தமிழ் புத்தகங்கள் ஏன் கொண்டு வர மாட்டேறீங்க அப்படின்னு கேட்குறாரு. ஏன் கொண்டு வர மாட்டேறீங்க? நீங்கள் எப்போ இதை சொன்னீங்க? ஏன் இன்னும் செய்யலை? அந்த ஒரு கேள்வி தமிழ் சமூகத்தால் இன்றைக்கு விவாதங்களில் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்க வேண்டும். அரசியல் இல்லாமல் தமிழ் சமூகத்துக்கு நீங்கள் எதாவது செய்யணும், தமிழுக்கு எதாவது செய்யணும்னா அந்த கேள்வி நீங்கள் எடுத்து சென்றிருக்கணும். ஆராசாகிட்ட அந்த கேள்வி நீங்கள் கேட்டிருக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். இது ஒரு பக்கம். இப்போ கீழடி விஷயத்தில் முழுமையாக ஒரு என்ன சொல்கிறது டெக்னிக்கல் சமாச்சாரம் சார். இப்போ நீங்கள் ஒரு பிஹெச்டி கைடு சார், நான் பிஹெச்டி ஸ்டூடெண்ட். பிஹெச்டி அக்செப்ட் பண்ணுறதுக்குன்னு ஒரு சில ப்ரோட்டோக்கால் இருக்குமா? நான் பண்ணுற தீசிஸ் உண்மைன்னு உங்களுக்கு தெரியும், அதனால தான் நீங்கள் என்னை கைடாக அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. தீசிஸ் உண்மை தான், கரெக்டு. ஆனால் நான் அந்த ப்ரோட்டோக்கால் படி கொடுக்கல. நீங்கள் என்ன சார் பண்ணுவீங்க? அது சரி பண்ணி கொடுங்கன்னு கேட்போம். அதில் என்ன சார் தப்பு இருக்குது? அவங்க இல்லை நாங்கள் தயாராக இருக்கோம், அவங்க கேட்கவே மறுக்கிறாங்கன்றது இல்லை. அப்போ உடனே அந்த ஸ்டூடெண்ட் ஒரு பிஹெச்டி ப்ரொஃபஸரு இந்த மாதிரி அப்பா ஃபார்மெட்டில் கொடுப்பா தீசிஸு, அந்த ப்ரோட்டோக்காலில் கொடுப்பா அப்படின்னு கேட்கும்போது அந்த ஸ்டூடெண்ட் வெளில குய்யாமுயான்னு வெளில என் தீசிஸை பொய்ங்கிறாரு இந்த கைடுன்னு சொன்னால், இல்லை கீழடி ஆய்வு அறிக்கையில் தவறு இருக்குது, அதை சரி பண்ணித்தாங்கன்னு கேட்டுருக்காங்க. தரல ப்ரோட்டோக்கால் சார் இப்போ ஒரு இல்லை கேட்டிருக்காங்களான்னு சார்? ஆமாம் சார், அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா குவெரிஸ் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு இந்த கொஸ்டின் இப்போ வைவான்னு ஒன்று நடக்குது சார். எதுக்கு சார் வைவான்னு ஒன்று நடத்துகிறாங்க? ஒரு பிஹெச்டி இதுவுமே கிட்டத்தட்ட அப்படி தான் சார். நீங்கள் ஒரு நம்ம ஒரு ஆராய்ச்சி பண்ணுறோம், ஒரு அகழ்வாராய்ச்சி பண்ணுறோம், அதை ஆவணப்படுத்தணும். அந்த ஆவணப்படுத்தி அது சென்ட்ரல் ஏஎஸ்ஐயில் அக்செப்ட் பண்ணப்பட்டு உலக அளவில் பார்வைக்கு வைக்கப்படணும். விஷயம் அதுதான், அதை புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஹரப்பா மொகஞ்சதரோ ஒரு வெள்ளைக்காரன் ஆய்வு பண்ணி ஒரு இது வச்சுட்டு போகிறான், ஒரு தியரி வச்சுட்டு போகிறான். நாம் அதை விட மூத்ததுன்னு சொல்லி நம்ம ஒரு தியரி வைக்கிறோம். அப்போ என்னென்னா ப்ரூவன் சோகால்டு ப்ரோட்டோகால்ஸ் இருக்குல்ல, ப்ரூவன் தியரிஸ் இருக்குல்ல, அதுக்குள்ளே அந்த ஜாக்கெட்டுக்குள்ளலாம் அது வரணும். இல்லை அதெல்லாம் பண்ணியிருக்கோன்றது தானே சார் சொல்கிறாங்க. இரும்பு பயன்படுத்தினதே நாம தான் 5000 ஆண்டுகளுக்கு. அதை யாரங்க மறுக்கலை.
நான் தான் சொல்கிறேனே சார், பிஹெச்டி ஒரு கைடு இருக்கார் சார், ஒரு ஸ்டூடெண்ட்டு பிஹெச்டி ஸ்டூடெண்ட்டு சார். அந்த கைடு டைரெக்டாக அனுப்புகிறார். அந்த தீசிஸை பிடிச்சி போய் தான் அந்த கைடு அந்த ஸ்டூடெண்ட்டை தன்னுடைய ஸ்டூடெண்ட்டாகவே அக்செப்ட் பண்ணியிருப்பார். கரெக்டுங்களா? ஆனால் அவர் வந்து ஒரு கைடு ஒரு பேப்பரை சப்மிட் பண்ணும்போது, தம்பி இந்த ஃபார்மெட்டில் கொடுக்காதப்பா, இந்தந்த ஃபார்மெட்லாம் வேணும், இந்தந்த கொஸ்டினுக்கெலாம் பதில் சொல்லணும் நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாருன்னா அந்த தீசிஸை ரிஜெக்ட் பண்ணுறாருன்னு அர்த்தம் இல்லை, அந்த ஸ்டூடெண்ட்டை வெளில போக சொல்கிறாருன்னு அர்த்தம் இல்லை. இந்த பிஹெச்டி பேப்பர் வைவாவில் வைக்கப்படும் போது அக்செப்ட் ஆகணுன்ற ஒரு ஒரு ஆங்ஸைட்டி அந்த பிஹெச்டி ப்ரொஃபஸருக்கு இருக்கும் தானே. இது ஒரு தீசிஸ், நீங்கள் ஹிஸ்ட்ரி தீசிஸ் வைக்கும்போது உலக அளவில் அது அக்செப்டன்ஸ் வரணும் சார். இல்ல அப்படின்னா நீங்களே சொல்லி அதை ஹெல்த்தியான டிஸ்கஷனுக்குள்ள கொண்டு வந்து அந்த உலகம் முழுக்க மோடி அவர்கள் வந்து தமிழ் குறித்து பேசுறாருங்கும் போது இது செய்ய முடியாது. பிரதர், நீங்க கரெக்டா வந்துட்டீங்க. அந்த டிஸ்கஷனை தான் அந்த கொஸ்டினை தான் அந்த குவெரியை தான் நீங்க சொன்ன அந்த ஆரோக்கியமான அந்த கம்யூனிகேஷனை தான் இவங்க அரசியல் அரிப்புக்காக அரசியலாக்கிட்டாங்க. நீங்க அந்த ஆய்வு பண்றது இங்கதான் சார். அது எப்படி சார் அவங்க அரசியலாக்க முடியும்? எங்களுடைய மொழி மூத்த மொழின்னு சொல்லுங்க, இதெல்லாம் இருக்குன்னு சொல்றவங்க எப்படி அரசியல் பண்ண முடியும்? புரியுதுங்களா? நீங்க ஆதரிக்கிற காங்கிரஸ்ல ஒரு பிரதமர் இதை சொல்றதை உங்களால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. ஆனா நரேந்திர மோடி அவர்கள் ஊரெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. நீங்க என்ன சொல்றது? அவரு சார், நான் நீங்க காங்கிரஸ் விடுங்க சார், இதுலயே நான் எதுக்கு சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்கோங்க. இந்த ஏஎஸ்ஐல இந்த பேப்பர் அக்செப்ட் ஆனா உலகத்துல என்ன அளவுக்கு இது ரீச் இருக்குமோ அந்த ரீச் ஆல்ரெடி நரேந்திர மோடி அவர்கள் ஏற்படுத்திட்டாரு. அவர் பேசுனதுக்கு அப்புறம், நான் டேட்டா காட்டுறேன், அவர் பேசுனதுக்கு அப்புறம் உலகத்தினுடைய பல்வேறு யூனிவர்சிட்டிஸ்ல தமிழுக்கு சேர் உருவாயிருக்கு சார். நீங்க அதை இன்னும் வலிமைப்படுத்தணும்ன்றாங்க. ஏன்னா சரஸ்வதி நாகரிகத்துக்கு நீங்க வந்து நிதி ஒதுக்குறீங்க, சமஸ்கிருதத்துக்கு நிதி ஒதுக்குறீங்க, இல்லாததுக்கெல்லாம் பண்றீங்க, தமிழுக்கு ஏன் பண்ணலன்றதா அவங்க கேள்வியா முன்வைக்கிறேன். ஏங்க, அதை கேட்கறவங்களுக்கு சத்தியமா அறிவே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, செம்மொழி ஆய்வு நிறுவனம்னு ஒன்று இருக்கு, தயவு செஞ்சு அதை போய் பாருங்க. அதுக்கு வந்து ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி, இந்த இப்போ சொல்றேன். சரி, இல்ல நான் ஒரே ஒரு கேள்வி, சமஸ்கிருதத்துக்கு அதிக நிதியா தமிழுக்கு அதிக நிதியா, அது மட்டும் எனக்கு கிளாரிஃபை பண்ணுங்க. சமஸ்கிருதம் எத்தனை மாநிலங்களில் பயன்படுத்தப்படுது, தமிழ் எத்தனை மாநிலங்களில் பயன்படுத்தப்படுது, இது சொல்லுங்க. ஒன்று. ரெண்டாவது, தமிழுக்கு மத்திய அரசு என்ன செய்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வியை வச்சிங்கன்னா அதில் ஒரு நியாயம் இருக்கு. இல்ல சார், எந்த மொழிக்கு அதிக நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு? சார் நீங்க சொல்ல சமஸ்கிருதத்துக்கா தமிழுக்கா? சரிங்க சார், நான் உங்களை இப்படி ஒரு கேள்வி கேட்குறேன் சார். நீங்க ஜுரம்னு சொல்லி டாக்டர்கிட்ட போறீங்க சார், பில் எவ்வளோ வரும்? சாவ பொழிக்க கிடைக்கிறீங்க, ஐசியூல போறீங்க, பில் எவ்வளோ சார் வரும்? ஐசியூக்கு அதிகமாக. ஐசியூ தான் சமஸ்கிருதம் உங்க பாஷையில செத்த மொழி தானே. சமஸ்கிருதம் தமிழ் தான் மூத்த மொழின்னு. ஆமா சாமி, செத்து போன மொழி சாமி, ஐசியூல இருக்கு சாமி, அதனால அதிகமாக நிதி ஒதுக்குறாங்க. எப்போ பாரு காசுன்னு காசை பற்றியே பேசுகிறீங்களே. இன்னைக்கு தமிழ் திருக்குறள் இது நரிக்குறவ பாஷையில் திருக்குறள் வந்திருக்கு, தெரியுமா உங்களுக்கு சார்? நரிக்குறவ பாஷைன்னு ஒன்று இருக்குது, தெரியுங்களா? அதுக்கு எழுத்து வடிவமே கிடையாது சார். அந்த எழுத்து வடிவமே இல்லாத நரிக்குறவ பாஷையில் இன்னைக்கு திருக்குறள் மொழிபெயர்ப்பு வந்திருக்கு. யார் பண்ணது? மத்திய அரசாங்கம் பண்ணியிருக்கு. இருளர்கள் பாஷை தெரியுங்களா? அதில் வந்திருக்கு. இந்த படுகா இதில் வந்திருக்கு. உலகத்தில் எந்தெந்த மொழிகளிலுமே இது பிரெய்லி தெரியுங்களா? பார்வையற்றவர்கள் இன்றைக்கி தமிழ் இலக்கியம் படிக்கவே முடியாது. மொத்தமாக பிரெய்லி முழுசும் இன்றைக்கி வந்து மொத்த சங்க இலக்கியத்தையும் போட்டிருக்கிறது மத்திய செம்மொழி ஆய்வு நிறுவனம். இதெல்லாம் யார் ஃபண்டு கொடுக்குறா? யார் பண்ணுறா? இல்லை சார், அப்போ தமிழுக்கு கூடுதல் நிதி ஒதுக்கிட்டு போகலாமேன்றது தானே அவங்க இப்போ திமுக கவர்மெண்ட் பண்ணுற மாதிரி சும்மா அங்காச்சிக்கு நம்பரை மட்டும் ஒதுக்கிட்டு வாயில போட்டு போனால் அப்போ ஓகேவா உங்களுக்கு? வெறும் நம்பரில் என்ன கீச்சிட போகிறீங்க எனக்கு புரியல. என் தமிழுக்கு நீங்கள் வெறும் நம்பரை மட்டும் வச்சுட்டு ஒரு வேலை சார், சமஸ்கிருதத்தை விட ஒரு ரூபாய் அதிகமாக ஒரு நம்பரு, அந்த நம்பரு உங்கள் நியூஸில் வந்துடுது. அதனால் யாருக்கு என்ன சார் புண்ணியம்? இல்லை, சமஸ்கிருதம் எத்தனை பேர் பேசுகிறாங்க சார்? அதான் சார் சொல்கிறேன், நான் தான் உங்கள் பாஷையிலே சொல்கிறேனே சார். செத்து போன பாஷை சார், பிழைக்க வைக்கிறதுக்கு செலவு அதிகமாகுது சார். என்ன சார் பிரச்சனை? எங்கேருந்து சார்? ஏன் யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு சொல்லி ஒரு உலகத்துக்கு சொல்லி கொடுத்த ஒரு தலைமுறை எப்படி சார் இவ்வளோ வன்மமா? நீங்கள் தமிழுக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்க மாட்டிங்களா? அப்படி வைத்தறிச்சல், ஐயோ சமஸ்கிருதத்துக்கு அதிகம். நீங்களாம் உண்மையிலே தமிழர் தானா? இல்லை கேட்குறேன், ஒரு அறிவார்ந்த சமூகம் இப்படியா யோசிக்கும்? ஒரு அறிவார்ந்த சமூகம் எப்படி சார் யோசிக்கும்? மொழியை நிரூபிக்கிறதுக்கு கண்டிப்பா செய்யணும்னு அந்த அறிவுசார் சமூகம் கேட்கும். அப்படின்னு கேட்கும்ல, அது வெறும் நம்பர்ல கேட்குமா? இருண்ட காலம்னு சொல்கிறோம்ல, கலப்பிரர் காலம், அந்த கலப்பிரர் காலத்தை பற்றி ஆய்வு பண்ணி இன்றைக்கி புத்தகம் வந்திருக்கு சார் மத்திய செம்மொழி ஆய்வு நிறுவனத்தில்.
ஒரு அறிவார்ந்த சமூகம் அதை பேசணுமா வேணாமா? எது சார் ஆக்கப்பூர்வமான நடைமுறை? வெறும் நிதி நம்பர்ஸை மட்டும் வச்சுட்டு பார்த்துருவீங்களா? உங்களது என்ன தெரியுங்களா, நான் எத்தனை கோடி எத்தனை ஆயிரம் கோடி சொன்னாலும் சார் நீங்கள் எத்தனை ஆயிரம் கோடி வேணால் சொல்லுங்கள் சார், சமஸ்கிருதத்துக்கு அதை விட ₹1 அதிகமாக இருக்குது சார், இருந்துட்டு போட்டோம். அந்த வைத்தறிச்சல் தான் தமிழை வளர்க்க போதா? அதுதான் தமிழுக்கு அழகா? நமக்கு என்ன சார் நடந்திருக்கு அதை பாருங்கள் சார். இத்தனை வருஷம் இல்லாத ஆய்வுகள் வந்திருக்கு சார். பிரெய்லியில் பார்வையற்றவர்கள், பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் இன்றைக்கு சங்க இலக்கியங்களை படிக்க முடிகிறது பிரெய்லிலன்னா மொத்தமாக பிரெய்லி போட்டிருக்காங்க சார். இன்றைக்கி நீங்கள் ஒரு பார்வையற்றவரா சங்க இலக்கியம் படிக்கணுமா, பிரெய்லி புத்தகத்தை மத்திய அரசு உங்களுக்கு இலவசமாக தருது சார். தொல்காப்பியத்தில் ஆரம்பிச்சு எல்லா சங்க இலக்கியங்களும் நீங்கள் பாராட்டுங்களா பாராட்ட மாட்டீங்களா? நான் இல்லை சார், இந்த வாழைப்பழ செந்தில் வாழைப்பழ காமெடி மாதிரி மறுபடியும் நீங்கள் வாழைப்பழத்துக்குள்ளே தான் வரீங்க. இல்லை சார், அது ஓகே. இப்போ இந்த கீழடி ஆய்வு அப்படின்றது எப்போ ஏற்கப்படும், ஆய்வறிக்கை அப்படின்றது? ஏன்னா சரஸ்வதி நாகரிகத்துக்கு நீங்கள் அதிக இல்லை, அது எப்போ ஏற்கப்படும்? இல்லை ஒரு கால அளவு. இந்த கீழடிக்கு முதல் கட்ட ஆய்வுக்கு பணம் ஒதுக்குறது யாருங்க? இதே மத்திய அரசு தானங்க பணம் ஒதுக்குச்சு, அதானங்க நிதி ஒதுக்குச்சு. அப்புறம் நீங்க இப்படி பேசினா எப்படி? இல்ல சார், எப்போ அது ஒரு கால வரையறைன்றது எப்போக்குள்ள? நான் என்ன கேட்குறேன், 2 கால சூழ்நிலை சார் தமிழகத்தில் இப்போ அட் ப்ரெசன்ட் சிச்சுவேஷனில் 10 மாணவர்களில் 5 மாணவர்களுக்கு தமிழ் எழுத படிக்க தரல சார். 10 மாணவர்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா 5 மாணவர்களுக்கு தமிழ் எழுத படிக்கவே தரல. அவன் திருக்குறள் எங்கே போய் செய்தித்தாலே அவனால் படிக்க முடியாது. திருக்குறளோ புறநானூறோ தொல்காப்பியமோ 10 பேருக்கு 10ல் 5 பேருக்கு தெரியல தமிழ்நாட்டை தெரியல. இது யார் சொன்ன புள்ளி விவரம்? நீங்க வந்து கேமரா எடுத்துட்டு வாங்க மெரினா பீச்சுக்கு. இல்ல ஒரு புள்ளி விவரம் இன்னார் சொன்னாங்க. நீங்க வாங்க உங்களுக்கும் தெரியும், நடிக்காதீங்க. தமிழ் இல்ல சார், நான் இப்போவும் புறநகர் பகுதிகளில் இல்ல சிட்டிக்குள்ளேயே இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளுக்கு நான் கூட்டிட்டு போறேன். நீங்க வாங்க, தமிழ்ல படிக்கக்கூடிய பேசக்கூடிய அரசு பள்ளிகளுக்கு கூட்டு போறீங்க. அங்க இன்னும் நம்ம தமிழ் கல்வி தானே நம்ம. அப்ப தனியார் பள்ளிகள்ல வந்து தனியார் பள்ளியில் நிறைய விவாதிக்க வேண்டிய அச்சம் உங்களுக்கு இருக்குல்ல சார்? இருக்குதான். அப்போ தமிழன் கொஞ்சம் அவனுக்கு காசு வந்ததுன்னா தமிழ் படிக்க வைக்க மாட்டாங்கிற ஒரு அபாயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புறேன். சரிதானே? அது யாரும் இல்லைன்னு மறுக்க மாட்டாங்க. அப்போ அடுத்தடுத்து தமிழ் சமூகம் வசதி வாய்ப்புகள் வருமானங்கள் பெருக பெருக தமிழ் படிக்காத ஒரு தலைமுறையாக மாறிவிடும் என்பது ஒரு வரலாற்று அபாயமாக உங்களுக்கு தெரியுதா தெரியலையா? மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள். ஒரு வரலாற்று அபாயம் சார். இன்றைக்கி நீங்கள் ஒரு கலாட்டா மீடியாவில் இருக்கீங்க சார், ஒரு ரீசனபிள் சேலரி சார் உங்களுக்கு. நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல் நோக்கி போக மாட்டீங்க சார். நீங்கள் உங்கள் குழந்தைங்கள ப்ரைவேட் ஸ்கூலில் தான் சார் படிக்க வைப்பீங்க. அப்போ தமிழ் ஒரு மொழியாக, ஒரு வேளை உங்களுக்கு தமிழ் மேலே அக்கறை இருந்ததுன்னா கம்பல் பண்ணி ஒரு மொழியாக தேர்ந்தெடுப்பீங்க சார். உங்கள் ஸ்கூல்லையே, நீங்கள் படிக்க வைக்கிற ஸ்கூல்லையே உங்கள் குழந்தைங்களோட பக்கத்தில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸு ஒரு மொழியாக கூட தேர்ந்தெடுக்க மாட்டாங்க சார். நான் அன்றைக்கி ஒரு இடத்துல பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் சமஸ்கிருதம் இவ்வளோ பேசுகிறீங்க. அன்றைக்கி என்கிட்ட ஒரு தனியார் பள்ளி ஆசிரியர் பேசிகிட்டு இருக்காரு, எதுக்கு நீங்கள் வந்து தமிழ் எடுத்தீங்க, ஹிந்தி எடுத்துகிட்டு சமஸ்கிருதத்தை அடுத்த மொழியாக எடுத்துருக்கலாமே, என்னங்க இப்படி சொல்கிறீங்கன்னா அதில் 4 வார்த்தை 5 வார்த்தை எழுதினாலே பாஸ் ஆகிடலாமா? இவ்வளவு குறுகிய அளவில் யோசிக்கக்கூடிய அளவில் தான் தமிழ் சமூகம் இருக்குது. இது ஒரு வரலாற்று அபாயமாக நீங்கள் உணர்றீங்க அப்படின்னு சொன்னால் இதுக்கு தீர்வு வெறுமனே நம்பர்ஸா, அல்லது தமிழ் உங்கள் குழந்தைக்கு கட்டாயமாக தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு குழந்தையும் தமிழ் படித்தாகணும்னு ஒரு நிலை வர்றது உங்களுக்கு சரியான தீர்வா? கரெக்ட் சார், நீங்கள் சொல்கிறது நம்பர்ஸ் அப்படின்றது நிதி சார்ந்தது. இப்போது நிதி அந்த அளவுக்கு ஒதுக்கி தமிழுக்கான ஒரு அங்கீகாரத்தை உலகளவில் நிலைநிறுத்தும் போது எல்லாரும் தமிழ் பக்கம் திரும்புவாங்களா இல்லை? நீங்கள் ஏன் சார் இப்படி எல்லாம் சுற்றி வரீங்க? ஏன் கர்நாடகாவில் இருக்கிற மாதிரி கண்டிப்பாக நீ படித்து தானே ஆகணும்னு உங்களால் சொல்ல முடியாதா? ஏன் இவ்வளோ வியாக்கியானம் ஏன் பேசுகிறீங்க சார்? நான் சொல்கிறேன் சார், உலகத்தில் இன்றைக்குமே டாப் மோஸ்ட் யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் தமிழுக்கு சேர் போட்டிருக்கு சார். எத்தனை பேர் சார் படிக்க வச்சான் தமிழ்நாட்டில் தங்களுடைய குழந்தைங்களை தமிழ் மீடியத்தில்? இல்லை குறைந்தபட்சம் ஒரு மொழியா? நீங்கள் சொல்கிற சூழ்நிலை ஆல்ரெடி இருக்குது சார், ஏற்கனவே இருக்குது, உலகம் ஒத்துக்கொண்டிருக்கிறது. எத்தனை தமிழ் குழந்தைங்க தமிழ் படிக்கிறாங்க? டிஎஸ்பி விஷ்ணுபிரியாவோட சூசைட் நோட் பார்த்தீங்களா? தமிழ் எழுத்துக்களை தமிழை ஆங்கில எழுத்துக்களை பயன்படுத்தி எழுதியிருக்காங்க. இப்போ கள்ளக்குறிச்சியில் 11ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு பாப்பா, ஒரு பொண்ணு இறந்து போனாங்களா, அவங்களுடைய சூசைட் நோட் பாருங்கள், தமிழ் கடிதம், ஆனால் ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்குது. தமிழ் எழுத்துக்கள் உங்களுக்கு பரிச்சயம் இல்லை. இது ஒரு அபாயகரமான ஒரு சூழ்நிலையாக உங்களுக்கு இப்போ புரியுது. அப்போ இதுக்கு தீர்வு எங்கே சார் இருக்குது? தேசிய கல்விக் கொள்கையில் இருக்குது. தேசிய கல்விக் கொள்கை என்ன சொல்லுதுன்னா, நீ தமிழ்நாட்டில் இருந்தீன்னா நீ தமிழ் படித்தா ஆகணும், நீ தமிழ் படிக்காமல் பள்ளி படிப்பை முடிக்க முடியாது. ஏன் சார் எதிர்க்கிறீங்க? உங்களுக்கு நிதி 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 நான் தான் சொல்கிறேன், கோடிக்கணக்கான ஆயிரக்கணக்கான கோடி நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நிதி எங்கே செலவு பண்ணப்படுது? இங்கே தமிழகத்திலேயே தான் தமிழாசிரியர்களுக்கு நிதி ஒதுக்கப்படுது. தமிழ் வளர்ந்ததா? யாரோ வாங்கி வாயில் போட்டுக்கிறதுக்கு நம்ம பேசுகிறோமா, இல்லை உண்மையிலே தமிழ் வளர்க்குறதுக்கு நம்ம பேசுகிறோமா?
இங்கே தமிழ் மத்திய அரசு நிதி அதிகமாக கொடுத்துருக்கு, அது சரியா பயன்படுத்தலை அப்படின்னு திரு அமித்ஷா அவர்கள் சொல்றாரு. எங்க பயன்படுத்தலைன்றது தான் கேள்வி. அதுதான் இப்போ பதில் சொல்லிட்டு இருக்கேன். அதான் இப்போ பதில் சொல்லி அவர் அதை தெளிவுபடுத்தவே இல்லையா? போற வழியில எப்படி 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 இவ்வளோ ஒரு நம்ம வந்து தனியாக 1-to-1 இன்டர்வியூ பண்ணுறோம், ஒரு விவாதம் பண்ணுறோம், நீங்கள் கேள்விகளை கேட்குறீங்க, இதுக்கு பதில் சொல்லி நம்ம வந்து ஒரு கன்வின்சிங் பாயிண்ட் அரைவ் ஆகிறதுக்கு இவ்வளோ நேரம் ஆகுது. மேடையில் பேசுகிற ஒரு தலைவர், தேசிய தலைவர் எப்படி அதை நுணுக்கமாக போய் புரிய வைக்க முடியும்? அதுக்கு தான் என்ன மாதிரி இந்த இடத்துல இப்படி வந்து இது தவறு நடந்திருக்குன்றது சொல்லணும் இல்லையா? அதுக்கு தான் அஸ்வத்தாமன் அமித்ஷா சொல்கிறாரு, அதை அடுத்த அளவு கட்டத்துக்கு புரிய வைக்கணும் இல்லையா? அதுக்கு தான் இப்போ என்ன மாதிரி ஆட்கள்லாம், என்ன மாதிரியான தலைவர்கள் இங்கே இருக்கோம். அதுதான் எங்கள் வேலை, அதுதான் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ நான் சொல்கிறது என்னென்னா, அரசியல்லாம் ஒதுக்கிடுங்க, ஒரு தமிழராக யோசிச்சு பாருங்கள். அடுத்த தலைமுறை எழுத்து பரிச்சயம் இல்லாமல் இருக்கிறதுன்னு சொன்னோம் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு அடுத்த தலைமுறைக்கு இலக்கியம் என்பது அப்பாற்பட்டு போயிடும். இப்போயே இலக்கியம் அப்பாற்பட்டு தான் போயிருக்கு. இப்போ மரபு கவிதை எழுதுகிறவங்க தமிழகத்தில் யார் இருக்கான்னு நினைக்கிறீங்க? யாருமே கிடையாது. புது கவிதையை கூட பாரதி சொன்ன ஜோதிமிக்க நவ கவிதையெல்லாம் கிடையாது. இப்போ தமிழ் எழுதிட்டா கவிதைன்னு சொல்கிற அளவுக்கு தான் இன்றைக்கு நம்மளுடைய நிலைமை வந்திருக்கிறது. அடுத்த தலைமுறைக்கு தமிழுங்கிறது சுத்தமாக இருக்காது. இதுதான் இப்போ நம்ம பேச வேண்டிய ஒரு விஷயம். இப்போது ஒன்றும் இல்லை, நான் அந்த நரிகோர பாஷை சொன்னேன்ல, நரிகோர பாஷைக்கு எழுத்து வடிவமே இல்லை சார். ஆனால் திருக்குறளில் மொழிபெயர்ப்பு. அப்போ என்ன எழுத்து பயன்படுத்தினாங்க? நரிகோர பாஷையோடைய பேச்சு வடிவத்தை வச்சுக்கிட்டு தமிழ் எழுத்துக்களை பயன்படுத்தியிருக்காங்க. அப்போ நான் என்ன சொல்லி பாராட்டினேன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் நரிகோர பாஷைக்கு தமிழ் எழுத்துக்களை எழுத்து வடிவமாக கொடுத்துருக்கீங்க. இப்போ தேவநாகிரியோட எழுத்து வடிவம் சமஸ்கிருதத்தில் பயன்படுத்தப்படுது இல்லைங்களா? அந்த மாதிரி. அப்போது இதுதான் தமிழ் வளர்ச்சி. உலகத்தினுடைய பல மொழிகள், இப்போ மலையாக இருக்கட்டும், ஃப்ரெஞ்சாக இருக்கட்டும், பல மொழிகளில் இன்றைக்கு திருக்குறளோ மற்ற சங்க இலக்கியங்களோ தொல்காப்பியமோ மொழிபெயர்க்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. இதுதானே தமிழ் வளர்ச்சி. இந்த விஷயத்தை பற்றி தொடர்ச்சியாக பேசும்போது சார், அமித்ஷா அவர்களுடைய வருகையோ மோடி அவர்களுடைய வருகைக்கோ நாங்கள் பயப்பட போகிறதில்ல. இன்னும் சொல்லப்போனால் அவங்களுடைய வருகை அதிகரிக்க திமுகவினுடைய வெற்றி இன்னும் ஊர்ஜிதப்படுத்தப்படும், பலம் அதிகமாகும், இன்னும் அதிக தொகுதிகளில் நாங்கள் வெல்வோம் அப்படின்னு ஒரு கருத்து. அப்படின்னா பயப்படுறாங்கன்னு தானே அர்த்தம். இல்லை, அவங்க வர எங்களுக்கு தான் அது சாதகமாக போகும். போன முறையே நீங்கள் சொன்ன மாதிரி 5 முறை மோடி அவர்கள் வந்திருந்தது எங்களுக்கு தான் அது பலனாக அமைஞ்சது. அப்படி இல்லை, நான் என்ன கேட்குறேன், இப்போ அவர் கோயிலுக்கு வந்தார், கோயிலுக்கு வந்துட்டு எங்கள் நிர்வாகிகளை பார்த்தாரு. நீங்கள் சம்மந்தமே இல்லாமல் மீடியா மோடி வந்து நாங்கள்லாம் பயப்படல அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, நீங்கள் பயப்படுறீங்களா பயப்படலன்னு யாருமே கேட்கலையே. இல்லை சார், அவர் பேசியிருக்காரு, நீங்களே வீழ்த்தணும். ஆமாம், அப்படின்லாம் பேசும்போது அப்போ அவங்க பதில் பேசதானே சார் செய்வாங்க. நீங்கள் வர்றது எங்களுக்கு பயப்படுறீங்களான்னு யார் கேட்டா? நீயா வாண்டடாக வந்து நான் பயப்படலன்னு சொன்னால் அப்போ பயப்படுறது தானே சார் அர்த்தம். அதானே சார் உளவியல். இல்லை, அது பத்திரிகையாளர் சந்திப்பில் அவர் பேசும்போது யாருமே பயப்படுறீங்களான்னு கேட்கல. யாரும் வந்து அமித்ஷா வந்திருக்காரு நீங்கள் பயந்துட்டீங்களா அப்படின்னு யாரும் கேட்கல. அமித்ஷா வந்தால் நாங்கள் பயப்பட மாட்டோம் அப்படின்னு அவங்களா சொல்கிறாங்க. இது உளவியல் படி பயப்படுறாங்கன்னு தான் அர்த்தம். சரி, இன்னொரு இல்லை உளவியல் படி இல்லை உங்களை பயமுறுத்துறதுக்காக நாங்கள் வரல, நான் எங்கள் ஜனங்களை பார்க்குறதுக்காக நாங்கள் வரோம். நீங்கள் அதில் பயந்தீங்கன்னா அது கொலாட்ரல் டேமேஜ். அமித்ஷாவால் வந்து திமுகவை வீழ்த்த முடியாது, ஆனால் தமிழ்நாட்டு மக்களால் அவங்க வீழ்த்த வைக்க முடியுன்ற மாதிரி எந்த கட்சியுமே வீழ்த்த முடியாது சார். ஒரு கட்சியை வீழ்த்தணும்னா அது மக்களால் தான் சார் முடியும். மக்கள்கிட்ட தான் சார் பேசணும். மக்கள்கிட்ட பேசுகிறோம். திமுகவை வீழ்த்தணும்னு மக்கள் முடிவு செய்து கொண்டிருக்கிறார். இல்லை, நீங்கள் அதிக முறை வாங்க, நாங்கள் அதை ஜெயிக்கிறதுக்கு அதுதான் சரியான ஒரு தீர்வாக இருக்குன்ற விதத்தில் நான் என்ன சொல்கிறேன் பிரதர், இந்த மாதிரி ஸ்வீப்பிங் ஸ்டேட்மெண்ட்டு நாங்கள் வந்து இந்த மாதிரி நக்கல் துணியில் இது வந்து கிண்டல் பண்ணி நாங்கள் இதை வந்து அரசியலாக நாங்கள் வந்து அப்படியே சமாளிக்கிறோம் அப்படிங்கிற ஸ்டேஜெலாம் தாண்டி போச்சு. தயவு செஞ்சு இப்போ உங்களை மாதிரி ஊடகங்கள் இருக்கவங்களாம் கொஞ்சம் புரிய வைங்க. எப்பா இதெல்லாம் உங்கள் தாத்தா காலத்து டெக்னிக்கு. அவங்க 12% வந்துட்டாங்க. தமிழகத்தில் 3 முறை அவங்க தலைமையில் கூட்டணி அமைச்சிருக்காங்க. இந்த 2024, 2016, 2014. இன்றைக்கி உங்க கூட இருக்கிற பல பேர் 2014 அவங்க கூட்டணியில் இருந்தவங்க. ஆகையால் மதிமுகவில் 2014 எங்கே கூட இருந்தாங்க, ஞாபகம் இருக்குங்களா? ஆகையால் இந்த மாதிரி டெக்னிக்லாம் இனிமேல் எடுபடாது. எல்லா கிராமத்துலேயும் பிஜேபி கொடி வந்துருச்சு, எல்லா கிராமத்துலேயும் பிஜேபிக்காரன் இருக்கிறான். நான் என்ன கேட்குறேன், உனக்கு தான் பயமே இல்லையா சாமி? ஏன் பிஜேபி கொடி எத்தனை கடந்து கதறி துடிக்கிறீங்க? ஏன் இத்தனை போய் கேஸ் போடுறீங்க? உங்களுக்கு தான் பிஜேபிக்காரனை பார்த்தாலே பயமே இல்லை, மோடிஜி இன்னும் 5 தடவை வரட்டுங்கிறீங்க. அப்புறம் இதுக்கு இவ்வளோ இடஞ்சலை கொடுக்குறீங்க? எதுக்கு அமித்ஷா வரும்போது கரண்ட் ஆஃப் பண்ணுறீங்க? ஏன் நாங்கள் ஒரு மாடு நடத்தினா இப்போ பர்மிஷன் தர மாட்டேங்கிறீங்க? சார், பட்டுக்கோட்டையில் இருக்கிற கொடி கம்பத்தில் கொடியை இவர் இறக்கி கட்டி வச்சுருக்காங்க சார். நான் போய் ஏற்றினேன் சார். அதுக்கு என் மேலே எஃப்ஐஆர். ஏன்? உனக்கு தான் பயமே இல்லையா சாமி? பிஜேபிங்கிற கொடியை பார்த்தாலே அலறீங்க. தமிழ்நாடு காவல்துறைக்கு என்ன வேலைங்கிறீங்க? பிஜேபிக்காரன் எங்கேயாவது கொடி ஏற்றலாம்னா போய் நின்றுறது.
ஸ்ரீ உஷ்ணத்தில் கொடியேற்றினாங்க, உடனே கிளம்பி வந்துட்டாங்க. அதே ஸ்ரீ உஷ்ணத்தில் கஞ்சா பரவல் இருக்குது, வரல. இந்த பக்கம் கள்ளக்குறிச்சியில் உங்களுக்கே தெரியும் எவ்வளோ கள்ளச்சாராயம் மாறும். ஆனால் கள்ளக்குறிச்சியில் பிஜேபி கொடியேற்றினா உடனே போலீஸ் வந்துடுது. இவ்வளோ பயத்தை வச்சுக்கிட்டு நாங்கள் சரி உனக்கு தான் பயமே இல்லைல்ல, நீங்கள் தான் அவ்வளோ பெரிய சந்தானம் பாஷையில் பெரிய அப்பாட்டக்கர் தானே, ஏன் பிஜேபிக்காரங்க ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கு அனுமதி கேட்டால் ஒரு இடத்துல அனுமதி கொடுக்க மாட்டீங்க? நீங்கள் தான் பெரிய ஆர் ராசாவுக்கு சேகர் பாபுலாம் அப்படியே பெரிய ரவுடி மாதிரியே பேசுகிறாருல்ல, பெரிய ரவுடி தானே சார், பிஜேபி பார்த்து உங்களுக்கு தான் பயமே இல்லைல்ல, அப்போ ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி கொடுக்க வேண்டியதானே? சொல்லலாமா? அவர் ஒரு அமைச்சரை போய் நீங்கள் அப்படி அவர் அப்படி தானே சார் பேசுகிறாரு. எங்கே பேசினார்? ஒரு பத்திரிகையாளர் கேள்வி கேட்குறாரு சார், திரு கருணாநிதி அப்படின்னு சொல்லி கேட்குறாரு சார், இதில் என்ன சார் தப்பு இருக்குது சொல்லுங்கள் சார், நீங்கள் சொல்லுங்கள். திரு கருணாநிதின்னு சொல்லி கேள்வி கேட்குறாரு. இங்கே வா, பொறுமையில் கேட்குறாரு. ஏன் கலைஞர் கருணாநிதி சொல்ல மாட்டேன் நீ அப்படிங்கிறார். இதுக்கு பேர் ரவுடிசம் இல்லையா சார்? அதுக்கும் அவர் சொல்கிறார், ஏங்க நான் திரு கருணாநிதி தானேங்க சொன்னேன், கருணாநிதின்னு கூட பேச்சு வெடிக்கிறதுல ஒரு பேரை பயன்படுத்துறது மரியாதை குறைவு ஆகாது. ஆனால் அவர் திரு கருணாநிதி தான் சொல்கிறார். அவர் சொல்கிறார், இல்லைங்க நான் திரு கருணாநிதி தான் சொன்னேன், நீ பேசுனதை ரீவைண்ட் பண்ணி போட்டு பாரு, நீ வெறும் கருணாநிதி தான் சொன்னேன் அப்படிங்கிறாரு சேகர் பாபு. அவர் சொன்னதுக்கப்புறம் நானும் ரிவர்ஸில் போய் பார்த்தேன், அவர் திரு கருணாநிதி தான் சொல்கிறார். இதுக்கு பேரெல்லாம் ரவுடிசம் இல்லையா சார்? உங்களை தான் சார் மிரட்டுறாங்க பத்திரிகையாளர்களை, நீங்கள் தான் கண்டுக்க மாட்டேறீங்க. உங்கள் மேலே இருக்க பாசத்தில் நான் சொல்கிறேன். இதை நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் பெருசாக பில்டப் பண்ணுறீங்கல்ல, வாய் கிழிய பேசுகிறீங்கல்ல, இந்த மாதிரிலாம் அப்படியே 10 தடவை வரட்டும் 20 தடவை வரட்டும், தைரியம் இருந்தால், ஆன்மை இருந்தால், திராணி இருந்தால், உங்களுடைய கூலிப்பட காவல்துறையை வச்சுக்கிட்டு எங்களுடைய ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் மக்கள் உரிமைகளுக்கான எங்களுடைய போராட்டங்களை தடை பண்ணாமல் நடத்த விடுங்களேன் பார்ப்போம். கருணாநிதி நடக்க விட்டார் சார். இந்த மாதிரிலாம் அவர் பயப்பில்ல, எதிர்கருத்துக்களுக்கு இடம் கொடுத்தாரு. திமுக ஆட்சியோட நான் கம்பேர் பண்ணுறேன். உங்களை மாதிரி கடந்து சாவலையே, பத்திரிகையில் யாராவது ஒருத்தங்க எதிராக எழுதுனா உடனே தூக்கிட்டு போய் போடலையே, சமூக வலைத்தளத்தில் யாராவது பேசுனா குற்றச்சட்டம் போடலையே. பிஜேபி கொடியை பார்த்து அப்படியே கதி கிளங்கிட்டு அடி வயிறெல்லாம் அப்படியே அலறிட்டு நீங்கள் நான் பிஜேபியை பார்த்து பயப்பில்லைன்னு சொன்னீங்கன்னா மக்கள் உங்களை பார்த்து எள்ளி நகை இல்லை நிறைவா சார், மற்ற மாநிலங்களை போல தமிழ்நாட்டுக்கு வந்துட முடியாது. ஏன்னா டெல்லியில் அவங்களுக்கு இருந்த சித்தாந்தம் அப்படின்றது கிட்டத்தட்ட ஊழல் எதிர்ப்பு தான். அது பாஜக சொல்கிறது. இங்கே ஒரு தனித்த சித்தாந்தம் இருக்குது, திராவிட சித்தாந்தம் இருக்குது. இது மற்ற மாநிலங்களை போல கிடையாது, இங்கே கால் ஊன்ற முடியாது. இது என்ன ஊழல் ஆதரவு சித்தாந்தமா? இங்கே கரப்ஷன் பழகி போச்சுன்னு சொல்ல வரீங்களா? இல்லை, மற்றவங்களுக்கு இப்போ டெல்லியில் கெஜ்ரிவால் அவர்கள் முன்னெடுத்தது ஊழலுக்கு எதிரான ஒரு விஷயம். அவங்களுக்குன்னு தனித்த சித்தாந்தம் கிடையாது. அதனால இவங்களால எளிமையாக இவங்களுடைய விஷயங்களை எல்லாம் அங்கே முன்னெடுக்க முடிஞ்சது. இங்கே தமிழ்நாடு அப்படி கிடையாது. தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு தனியான சித்தாந்தம் இருக்கிறது. அந்த சித்தாந்தத்தின் பெயர் தேசியம். எங்களுடைய திராவிடன் நீங்கள் சொல்கிறீங்கன்னா, திராவிடன் ஒரு சித்தாந்தமே இல்லைன்னு நான் சொல்கிறேன். இல்லாத இனவாதத்தை பேசிக்கிட்டு அது ஒரு சித்தாந்தம்னு வெளில சொல்லாதீங்க. இனவாத அரசியலே ஆபத்தானது. ஹிட்லர் பேசுனது, முசோலினி பேசுனதெல்லாம் இனவாத அரசியல் தான். இனவாத அரசியல் என்பது அறிவார்ந்த மனித குலத்திற்கு எதிரான ஒரு சித்தாந்தம். நீங்கள் உலக வரலாற்றை எடுத்து பாருங்கள். இனவாத அரசியல் பேசினவங்க எல்லாமே மிகப்பெரிய கொடூரர்களாகவும் மக்களை எறும்புகளும் புழுக்களுமாக நசுக்கிய சர்வாதிகாரிகளாகவும் தான் இருந்தார்கள். நீங்கள் ஒரு சர்வாதிகாரியுடைய பேரை தான் கருணாநிதி அவர்கள் தன்னுடைய மகனுக்கு வைத்திருக்கிறார், ஸ்டாலின். அவர் ஒரு மிகப்பெரிய சர்வாதிகாரி. ஹிட்லராட கொல்லப்பட்டவங்களை விட அந்த ஸ்டாலினால் கொல்லப்பட்டவங்க அதிகம், ஜோசப் ஸ்டாலினால். அந்த பேரை தான் தூக்கிட்டு நீங்கள் வச்சுருக்கீங்க. நான் சொல்கிறது, இனவாத அரசியலை முன்னெடுக்கிற எந்த ஒரு நாடும் சர்வாதிகாரத்தில் தள்ளப்பட்டிருக்கிற. ஆனால் நீங்கள் பேசுகிறது இல்லாத இனவாதம். நீங்கள் பேசுகிறது தேசியம். இந்த தமிழ் மண்ணினுடைய ஒரிசால தமிழர் ஆட்சிக்கு வரக்கூடாது, அவங்கெல்லாம் அங்கே இருக்கக்கூடாதுன்னு பேசினதும் பாண்டியன் மேட்டர் சொல்கிறீங்களா? ஓங்கோலிருந்து தமிழ்நாட்டை ஆட்சி பிடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, அது ஓங்கோலிலிருந்து வந்த ஒரு குடும்பத்தை பற்றி பேசுவதா அல்லது ஒட்டுமொத்த ஆந்திரா மக்களையும் பேசுகிறதா? இல்லை, அங்கே மொழி சார்ந்து தானே ஒரு பிரச்சனை சார். மொழி சார்ந்த பிரச்சனை இல்லை. அங்கே என்ன பிரச்சனைனா, அதிகாரத்தில் இருப்பவர்களை விட கிச்சன் கேபினெட் ஆட்சி செலுத்துதுங்கிறது அங்கே சொல்ல வந்த விஷயம். கிச்சன் கேபினெட் யார்? அந்த சோகால்டு நீங்கள் சொல்கிற அந்த பாண்டியன். அதைத்தான் சொன்னாங்க. பாண்டியனுங்கிற பேரை நேரடியாக சொல்லாமல் தமிழ்நாட்டிலேருந்து வந்த ஒருத்தர் அப்படின்னு சொன்னாங்க. நான் தான் சொல்கிறேனே, ஓங்கோலிருந்து வந்த ஒரு குடும்பம் இங்கே ஊழல் குடும்பமாக உட்கார்ந்து தின்று கொண்டிருக்கிறதுன்னு ஒருத்தர் மேடையில் பேசுகிறாருன்னு வச்சுக்கோங்க. அது ஓங்கோல் மக்களை குறை சொல்கிறதா, ஓங்கோலுக்கு அந்த ஊர் மக்களை சொல்கிறதா, இல்லை ஆந்திராக்காரங்களை சொல்கிறதா, இல்லை அந்த ஒரு குடும்பத்தை சொல்கிறதா? அந்த குடும்பத்தினுடைய பெயரை சொல்லாமல் ஓங்கோலிருந்து வந்தவங்கன்னு சொல்கிறாங்க, அவ்வளோதான். இது எப்படி தோசையை அப்படியே திருப்பி போட முடியுது உங்களால்?
இது இல்லை அவங்க கேட்குற கேள்வி தான் நான் பதில் சொல்லிட்டேன் சார். நான் என்ன கேட்குறேன், திராவிடம் என்பது இல்லாத இனவாதம். நான் என்ன சொல்கிறேன், தமிழகத்தில் இந்த 60 ஆண்டு கால அரசியல் இதை தாண்டி நீங்கள் பெரிய பெரிய தலைவர்கள் அத்தனை பேரையும் பாருங்கள். பெருந்தலைவர் காமராஜர் எடுத்துக்கோங்க, வஉசி எடுத்துக்கோங்க, மாப்போசி எடுத்துக்கோங்க, அப்படியே போங்க மகாகவி பாரதிக்கு போங்க, வாவேசு ஐயருக்கு போங்க, அர்த்தநாரி சவர்மாவுக்கு போங்க, இல்லை இது ஜம்புத்தீவு பிரகடனத்தை செய்த மருது சகோதரர்களுக்கு போங்க. இந்த தேசத்தினுடைய முதல் சுதந்திர பிரகடனம் தமிழர்களால் உருவாக்கப்பட்டது. மருது சகோதரர்கள் தமிழ்நாட்டுக்கு சுதந்திரம் வேணும்னா சார் பிரகடனம் பண்ணாங்க. ஒட்டுமொத்த ஜம்புத்தீவு ஒட்டுமொத்த இந்திய தேசத்துக்கும் சுதந்திரம் வேணும்னு சொல்லி பிரகடனம் பண்ணாங்க. இதுதான் சார் தமிழனுடைய தலைமுறை, இதுதான் எங்களுடைய வம்சம், இதுதான் எங்களுடைய ஐடியாலஜி. நீங்கள் 60 வருஷமாக எங்களை ஏமாற்றி போட்டு இதுதான் தமிழனுடைய ஐடியாலஜின்னு சொல்லி எங்களை ஏமாற்ற நினைக்காதீங்க. திராவிடம் என்பது எங்களுடைய சித்தாந்தம் கிடையாது. மருது சகோதரர்களிலிருந்து எங்களுடைய சித்தாந்தம் தேசியம். அதனால 26லேயே வந்து பாஜக இங்கே கால் ஊன்றும். ஆல்ரெடி கால் ஊனிடுச்சு பிரதர். இன்னும் இந்த டைலாகை சொல்லிட்டு இருக்கிறீங்க பாருங்கள். 4 எம்எல்ஏ வச்சுருக்கிறோம், கால் ஊனுங்கிறீங்க. 12% வந்துட்டோம், இன்னும் கால் ஊனுங்கிறீங்க. நாளைக்கு நாங்கள் போய் ஆட்சியை பிடிச்சி ஜெயின்ஜார்ஜ் கோட்டையில் உள்ளே போனதுக்கப்புறமும் பாஜக கால் ஊனிடுன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க மக்கள்? யோசிச்சு பாருங்கள். எங்களை விட குட்டி குட்டி கட்சியெல்லாம் வந்து பெரிய கட்சி ஆஹா ஓகான்றீங்க. அப்புறம் இல்லை சார் நீங்கள் இது நடுநிலைமையாகவே இல்லையா சார், ஏன் சார் இப்படி பண்ணுறீங்கன்னா கோச்சிக்கிறீங்க. விசிகாலாம் பேசும்போதோ விசிகா எவ்வளோ பெரிய கட்சி தெரியுமான்றீங்க. விசிகா பர்சன்டேஜ் என்ன, எங்கள் பர்சன்டேஜ் என்ன? ஆனால் எது விஜய் வந்து இன்னும் ஒரு எலெக்ஷன் பார்க்கல, அதுக்கு அவ்வளோ பில்டப் பண்ணுறீங்க சார். அது இப்படி சார் இப்படி சார், ஏன் சார் ப்ரூவ்டு சார். இதுக்கு மேலே இப்படியே பேசிகிட்டு இருக்காதீங்க. ஜனங்க சிரிப்பாங்க. கையை ஊனும் காலை ஊனுன்னு கதாநாயகனாக நின்றுட்டோம் சார். இன்றைக்கி நீங்கள் 1 மணி நேரம் சார் ஒரு அரசியல் விவாதம் பிஜேபிங்கிற வார்த்தை தவிர்த்து நடத்தி பாருங்கள் சார். தமிழகத்தில் டீ கடை அரசியல் பேசுங்க சார். சலூன் கடைன்ட்டு போய் ஒரு அரசியல் பேசுங்க சார் பிஜேபி தவிர்த்துட்டு. சார் பிஜேபி கதாநாயகன் சார் தமிழக அரசியலில். தமிழக அரசியலுடைய பேசுபொருள் பிஜேபி சார். இன்னும் கையை ஊணுமா காலை ஊணுமா இதே கதையை பேசிகிட்டு இருக்காதீங்க. டைலாகை மாற்றுங்க, அப்டேட் ஆகுங்க. பொறுத்து இருந்து பார்ப்போம் சார் என்னெல்லாம் நடக்குது. நன்றி சார். MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Groundnut Oil. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம GT ஹாலிடேஸும் வந்தாச்சு. சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.